Hey dudes, MIUI 13 Fastboot ROM உங்கள் ஃபோனுக்கு எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். உங்கள் ஃபோனுக்குரிய கரெக்டான ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் வந்து பிசி யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். கண்டிப்பாக ஏடிபி டிரைவர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ண ஓஎஸை ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளேயே வந்துட்டு அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஓஎஸ் என்ன டவுன்லோட் பண்ணீங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பக்கத்தில் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ்லேயே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைல் வரும். ஸோ அந்த ஃபைல் வந்து ரன் ஆகணும்னா உங்களுக்கு ஏடிபி டிரைவர் யூஎஸ்பி டிரைவர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துறேன். இன்ஸ்டால் பண்ணிடுங்க. மேனுவலாக பண்ண தெரிஞ்சால் மேனுவலாக பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறீங்கன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ஏடிபி யூஎஸ்பி டிரைவர் இருந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த விண்டோஸ் ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட்டிங் ஃபார் டிவைஸ்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன்னா வெயிட்டிங் ஃபார் டிவைஸ்னு வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் மொபைல் வந்து ஃபாஸ்ட்பூட் மோடில் போட்டு கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு ஃப்ளாஷ் ஆகிடும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் கேட்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அதே பேஜ் அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற இடம் இருக்கும். அதில் போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு நம்ம எந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணமோ அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி உள்ளே வச்சு என்டர் கொடுக்கணும். அப்பயும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் டிவைஸ்னு வரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபைல் டபுள் கிளிக் பண்ணும்போது ரன் ஆகலை, ஏதாவது எரர் வருதுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் வர வச்சிடலாம். ஸோ இங்கே ஏடிபி யூஎஸ்பி டிரைவர் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணால் தான் ஃப்ளாஷ் பண்ண முடியும். மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் ரன் பண்ண விட்டுட்டேன். இப்போ வந்து ஃபோனில் வந்துட்டு உங்கள் ஃபோனோட ஒரிஜினல் யூஎஸ்பி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபோனில் ஒரு சில செக்அப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா டெவலப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் மட்டும் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ OEM வந்து கண்டிப்பாக எனேபிளில் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் வந்துட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இடையில எந்த இன்டர்பிரட் ஆகாது, எரர் வராது, அதுக்காக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனில் போய்ட்டு நீங்கள் MIUI வெர்ஷனை டபுள் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OEM இருக்கும், யூஎஸ்பி டீபக்கிங் இருக்கும். ரெண்டையும் வந்துட்டு எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை வந்து ஃபாஸ்ட்பூட் மோடில் போட்டுட்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து MIUI 12.5 இருக்கலாம், 12 இருக்கலாம், 12.5 எந்த வெர்ஷன் என்ஹான்ஸ்டு கூட இருக்கலாம். ஸோ எது இருந்தாலும் இது ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நீங்கள் எதையும் ஃபார்மேட் பண்ண தேவையில்லை. உங்கள் டேட்டா வந்து பேக்கப் எடுத்து வச்சுங்க. நீங்கள் என்ன OS கரண்ட்டில் வச்சுருந்தாலும் ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகி புதுசாக தான் உங்களுக்கு OS வந்துட்டு ரிபூட் ஆகும். அடுத்த அப்டேட் வந்து கண்டினியூஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபோனை வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் டவுன் பண்ணுற பட்டனும் பவர் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்பூட் மோடுக்குள்ளே கூட்டு போகும். ஸோ ஃபாஸ்ட்பூட் மோடில் போனதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் தரமான கேபிளாக இருக்கணும். உங்கள் ஃபோனுக்குரிய கேபிளாக இருக்கணும். இல்லைனா ஒரிஜினல் கேபிள் நல்ல கேபிள் வந்து இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி பிசியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளாஷ் எல்லா ஃபைலையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எஸ் ஆன் ஓவான்னு கேட்கும். அந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு வந்து எஸ் ஆன் ஓவான்னு கேட்குது. எல்லா ஃபைலையும் நான் டெலிட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா 12.5 வந்து ஃப்ரெஷ்ஷாக 13 வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வேணும்னா 12.5 ஃபுல்லாக எரேஸ் பண்ணால் தான் கரெக்டாக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஃப்ளாஷிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் 10 வரை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டிவைஸை பொறுத்தது. அது வரை வெயிட் பண்ணுங்கள். கேபிளை ஆட்டிடாதீங்க. இடையில இதாகிடுச்சுன்னா ஹார்ட் பிரேக்காகவே சான்ஸ் இருக்குது. ஸோ கேபிளை மட்டும் ஆட்டிடாதீங்க. ஸோ இது ஃப்ளாஷ் ஆக முடிக்க வரை வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிபூட் ஆகும். ஸோ நீங்கள் ரிபூட் பண்ணவே தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ரிபூட் ஆகி உங்களுக்கு OS வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஏடிபி யூஎஸ்பி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். உங்களோட 2 செட்டிங்ஸ் வந்து செக்அப்ஸ் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா OEM எனேபிளில் இருக்கணும், யூஎஸ்பி டீபக்கிங் வந்து எனேபிளில் இருக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணால் தான் இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். இதுதான் ப்ரைமரி. ஸோ பார்த்தீங்கன்னா பூட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். பூட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ எந்த ஒரு ஃபாஸ்ட்பூட் ரோமே நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியும். Xiaomi யூன்னு சொல்லிட்டு இல்லை, இதில் வந்து நம்ம Xiaomi தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டாக் ரோமே வந்துட்டு ஃபாஸ்ட்பூட் ரோம் டவுன்லோட் பண்ணாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் டு மொபைலும் பண்ணலாம். அந்த வீடியோ நான் வந்து கமிங் வீக்ஸில் போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.